அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த நாள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தமிழ் சினிமாவின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் அந்த படத்தின் நடிகருடன் மேடையில் நின்று ஹிஜாப் அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் அந்த நடிகருடன் கைகுலுக்கியும் அவரை அணைத்தும் நின்றிருந்த காட்சிதான் அது. இன்றைய காலத்தில் ஹிஜாப் அணிந்த சில முஸ்லிம் பெண்கள் இப்படி ஏதாவது செய்தால் அதன் கீழே 2 வகையான மக்கள் கருத்துகள் எழுதுவார்கள். முதல் வகை, சில இஸ்லாம் விரோதிகள் வந்து, பெண்ணே உனக்கு ஸ்வர்க்கம் வேண்டாமா, நீ நரகத்துக்கான எரிபொருளா என்றெல்லாம் சொல்லி கிண்டல் செய்து கருத்து எழுதுவார்கள். இரண்டாவது வகை, சில முஸ்லிம் சகோதரர்கள் வந்து, பெண்ணே உனக்கு ஸ்வர்க்கம் வேண்டாமா, இப்படி செய்யலாமா, இஸ்லாம் இப்படித்தான் கற்றுக் கொடுப்பதா என்று உபதேசிப்பார்கள். ஆனால் எனது பதில் முதல் வகையினருக்கு அல்ல. அவர்களை பற்றி பேசுவதில் பயனில்லை என்பதில் எனக்கு தெளிவான புரிதல் உள்ளது. நான் பேச விரும்புவது இரண்டாவது வகையினரான இப்படிப்பட்ட கருத்துக்களை எழுதும் முஸ்லிம் சமூகத்தின் அன்பான சகோதரர்களை பற்றிதான். அந்த சினிமா நடிகனை கட்டிப்பிடித்து நின்ற அந்த பெண்ணுக்கு எந்த தவறும் இல்லை. அந்த பெண்ணின் சகோதரர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு ஏன்? நான் எப்போதும் சொல்வது இதுதான். தலையில் தட்டம் போட்டதாலோ ஹிஜாப் அணிந்ததாலோ மட்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாகிவிட மாட்டான். இஸ்லாமின் கட்டளைகளுக்கும் தடைகளுக்கும் இணங்கி வாழும் போதுதான் ஒருவர் உண்மையான முஸ்லிமாக மாறுகிறார். ஒரு அந்நிய ஆணுடன் இவ்வாறு அருகில் நின்று பழகுவது, கட்டிப்பிடிப்பது போன்றவை இஸ்லாமில் ஹராம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பழங்காலம் முதலே உலமாக்கள், அதாவது பண்டிதர்கள் தெளிவாக எடுத்துரைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் சொல்லியும் கேட்க விரும்பாதவர்களை அவர்களது வழியிலேயே விட்டுவிடுங்கள். இப்படிப்பட்ட வீடியோக்களின் கீழே கருத்துகள் எழுதுவதால் எந்த பயனும் இல்லை. நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தாமாகவே அதை உணர்ந்து வாழ முயற்சிக்க வேண்டும். ஒரு மனிதனை தீர்ப்பு செய்வதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை. அந்த அதிகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது.